நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு பராசக்தியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. நேற்று தான் தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இப்போ வரைக்குமே அதுக்கான நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. மிக்ஸ்டாக அதுக்கு கேசரியோட ரீமேக்கு, ஏதோ ஃபியூச்சரிஸ்டிக் எந்திரனோட ரிப் ஆஃப் அப்படின்னுலாம் சொன்னாலும் ஜனநாயகன் ட்ரெய்லருக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஜனநாயகன் ஒரு ரீமேக் ஆக்ஷன் படம் ப்ளஸ் தளபதி விஜயோட கடைசி படம். இந்த சமயத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவர்களும் பொங்கல் ரேஸில் கலந்துக்கிறாரு. முதல்ல பராசக்தி ஜனவரி 14 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 10 அதை ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பொங்கல் விஜய் சிவகார்த்திகேயன் இருக்குது. இந்த பிரச்சனையாலேயே துரோகி சிவகார்த்திகேயன் அது இதுன்ட்டு ட்விட்டரில் பல ட்ரெண்டிங் போய்கிட்டு இருந்தது. ஆனால் பராசக்தி படத்துக்கு அதை மீறி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு காரணம், ஏற்கனவே இந்த படம் சூர்யா அவர்கள் புறநானூறுன்ற பேரில் ஆரம்பித்தார். ஆனால் ஏதோ சில காரணங்களெல்லாம் அந்த படத்தை பண்ண முடியல. இப்போது சிவகார்த்திகேயன் இந்த கான்ட்ரவர்சியான ஒரு கதையில் ஹீரோவாக நடிக்கிறாரு. ப்ளஸ் இது சிவகார்த்திகேயனோட 25வது படம். இதில் ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் இந்த படம் மூலமாக புதிய பரிமாணத்தில் வராருன்னு சொல்லப்படுது. ஜிவி பிரகாஷ்க்கு இது அவரோட 100வது படம் இசையமைப்பாளராக. ஸோ பல ப்ளஸ்ஸுகள் இருக்குது. இந்த பராசக்தியில் ஏகப்பட்ட அரசியல் கருத்துக்களுக்கும் பஞ்சமில்லை அப்படின்னு சொல்லப்படுது. கரெக்டாக இன்னும் எலெக்ஷனுக்கு 3 மாதம் இருக்கிற சமயத்தில் பராசக்தி படத்தை ஒரு ப்ரொபகண்டா ஃபிலிமாக வெளியிடுறாங்க அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டி சொல்லப்படுது. ப்ளஸ் விஜயும் இப்போது சினிமா நடிகர்னு தாண்டி ஒரு அரசியல்வாதியாகவும் தான் காணப்படுறாரு. ஸோ இந்த பராசக்தி விசஸ் ஜனநாயகன் சினிமா போட்டி அப்படின்றத தாண்டி ஒரு மாபெரும் அரசியல் போட்டியாகவும் பார்க்கப்படுது. இந்த அரசியல் போட்டியில் ஜெயிக்க போகிறது சிவகார்த்திகேயனா இல்லை விஜயா அப்படின்றது கூடிய சீக்கிரத்தில் தான் பார்க்குறோம். நீங்கள் என்ன படத்தை பார்க்க ஆவலாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ப்ளஸ் பராசக்தியோட ட்ரெய்லரில் நீங்கள் எந்த மாதிரியான வசனங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை விஜயை கலாய்க்கிற மாதிரியோ இல்லை நேரடியாக தாக்குற மாதிரியோ வசனம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.